கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர் நல்லவர் என்பதை இங்கே நாகும் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் நல்லவர்கள் என்று சொல்லும் போது உலகத்திலே யாரையும் நாம் காண்பிக்கவே முடியாது. அநேக நேரங்களில் நல்லவர்களாக இருப்பார்கள், ஆனால் ஒரு சில நேரங்களில் மாறிவிடுவார்கள். சிலருக்கு மட்டும் நல்லவர்களாக இருப்பார்கள், மற்றவர்களுக்கு அவர்கள் நல்லவர்களாக இருக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு அவர் பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் ரொம்ப நல்ல தெய்வம். இயேசுதான் மிகுந்த அன்புள்ளவர், அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர், அவர்தான் நல்லவர். ஆக இன்றைக்கு இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே நம்முடைய இக்கட்டு வரும்போது அவர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார். அரணாகிய கோட்டை என்று சொல்லும் போது மிகுந்த பாதுகாப்பை குறிக்கிறது. நாம் கர்த்தரிடத்தில் சாய்ந்திருக்கும் போது, அவரை நல்லவராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு அவர் அரணான கோட்டையாய் இருக்கிறார். நாம் அவரை நம்பும் போது நம்மை அவர் அறிந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் யாவரும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளில் காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் சோத்திரம். நாகும் தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தை, இந்த கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் நீரே எங்களுக்கு அரணான கோட்டையப்பா. இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. தம்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருக்கிற தெய்வம் அல்லவா ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு நபருக்கும் நீர் நல்லவராக இருந்து பெரிய காரியங்களை செய்யும். நீர் நல்லவராக இருந்து நன்மைகளை வழங்கும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வதித்து தருவாராக. தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு